ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில உங்களோடு கூட இருப்பதாக. நிச்சயமாய் இந்த புதிய மாதத்துல தேவன் உங்களை வழி நடத்தி செல்வாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது பார்க்க முடிகிறது. மல்கியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் பிறக்கிறதை தீர்க்க தரிசனமாய் நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் பிறப்பார் என்கிறது தீர்க்கதரிசியாய் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய இங்கு வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் உதிப்பார், உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் உங்க உள்ளத்துல இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. இந்த மாதத்துல கிறிஸ்துமஸ் நாட்களா இருக்கிறபடியால நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா என்பதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். அவர் அப்படி இருக்கும் போது அந்த நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், உங்களுக்கு நன்மை உண்டாகும், செழிப்பு உண்டாகும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயால ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஆண்டவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் இருங்கள், அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இருளான வாழ்க்கையை அவர் இந்த மாதத்துல வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் இந்த நாட்களில உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். அந்த நீதியின் சூரியன் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல தேவன் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வாராக. அந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவரை உங்க வாழ்க்கையில அண்டிக் கொள்ளுங்கள், அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். இங்கு வசனம் சொல்லுகிறது, அவரை சார்ந்து கொள்ளும் போது என்ன நடக்கும் என்று அவர்கள் செட்டைகளின் நிலையில் ஆரோக்கியம் இருக்குமா, அது மாத்திரமல்ல கொளுத்த கன்றுகளை போல் நம் ஆசீர்வாதமாய் இருப்போம். நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் அந்த ஆண்டவரை நம்ம கூப்பிடலாம், ஆண்டவரை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இயேசு நாமத்துல நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையில நீங்க வருவீராக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரை யார் யார் உம்மை அழைக்கிறார்களோ, யார் யார் உம்மை கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லுகிற ஒவ்வொரு உள்ளத்திலும் வீடுகளிலும் நீங்க வர வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் இந்த 2ஆம் தேதியில் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். எப்படிப்பட்ட நன்மைகளுக்காய் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, நீதியின் சூரியனாகிய தேவன் அவர்கள் உள்ளத்திலும் குடும்பத்திலும் தொழிலிலும் வேலையிலும் சுகத்திலும் பலத்திலும் நீர் உதிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். உடைய நன்மை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வைங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆண்டவரே நீங்க அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.